மதுரையில் தாவேக மாநாட்டையொட்டி தற்காலிக கழிவறைகள் அமைக்கப்பட்ட போதிலும் அதிக அளவில் மக்கள் கூட்டம் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. தகவல்களை செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், இப்போ கழிப்பறை வசதியில போதிய தண்ணீர் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. என்னென்ன பாதிப்புகள் இருக்கு? மாற்று ஏற்பாடு செய்யப்படுமா? நிச்சயமாக மதுரை பாரபத்தியில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு இன்று நடைபெறுகிறது. அக்கட்சியின் தலைவர் மாலை சிறப்புரையாற்ற உள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்று அதிகாலை முதலே மாநாட்டு திடலை குவிந்துள்ளனர். மாநாட்டு திடலில் பங்கேற்கக்கூடிய தொண்டர்களுக்கான கழிப்பிட வசதிகள் தாவேகாவின் 2வது மாநில மாநாடு பாரபத்தியில் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இரவிலிருந்தே தொண்டர்கள் தங்கி இருப்பதால் போதுமான அளவில் கழிவறைகள் இருந்தும் அதில் நீர் இருப்பதில் பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது. மாநாட்டில் பங்கேற்பதற்காக பெருமளவில் தொண்டர்கள் ஒருபுறம் குவிந்திருக்கிறார்கள். இதனால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்தியாளர் சிவகுமாரிடம் பேசலாம். சிவகுமார், இப்போ இதுக்கான பற்றாக்குறை காரணங்களை சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்க தொடரலாம். நிச்சயம், அதாவது லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஒரே நேரத்தில் குவிந்துள்ளனர். போதிய கழிப்பிட வசதிகள் அதாவது நூற்றுக்கணக்கான கழிப்பறைகள் மட்டும் தயார் நிலையில் உள்ளது. இந்த நிலையில் அதிகமான தொண்டர்கள் பயன்படுத்தப்படுவதால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க தாவேக நிர்வாகிகள் ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர். அதிக கூட்டம் என்பதால் பெண்களுக்கு ஆண்களுக்கு என தனித்தனியாக கழிப்பறைகள் வைக்கப்பட்டிருந்தாலும் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய கழிப்பறையுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகியுள்ளது. தொடர்ந்து இந்த கழிப்பறையை பயன்படுத்த ஏற்பட்ட சிக்கலை தீர்ப்பதற்காக தாவேக நிர்வாகிகள் மூலவீச்சில் இறங்கியுள்ளனர். அதே போல லட்சக்கணக்கான தொண்டர்கள் குவிந்த இந்த மாநாட்டு திடலில் கடுமையான வெயில் காரணமாக தொண்டர்கள் மயங்கி விடக்கூடிய சூழலும் ஏற்பட்டுள்ளது. அவர்களுக்கான முதலுதவி சிகிச்சையும் அங்கு வைக்கப்பட்டுள்ள அவசர மருத்துவ சிகிச்சை பிரிவு முகாமில் ஏற்பாடு சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் நிழல் போதிய அளவில் இல்லாததால் அங்கங்கே இருக்கக்கூடிய பிளக்ஸ் போர்டுகளுக்கு கீழே உள்ள நிலைகளிலும் வாகனங்களுக்கு அருகே உள்ள நிலைகளிலும் தொண்டர்கள் ஓய்வெடுத்து வருகின்றனர். ஒரு சில தொண்டர்கள் நிழல் கிடைக்காமல் கழிப்பறை வழிகாட்டி பதாகையை தூக்கி கொண்டு மாநாட்டு பந்தருக்கு சென்றனர். அந்த அளவுக்கு வெயிலின் கொடுமை அதிகமாக இருப்பதால் தொண்டர்கள் கொஞ்சம் சோர்வடைந்த நிலையிலேயே காணப்படுகின்றனர். காயத்ரி, சிவகுமார், இப்போ நேரமாக வெயிலினுடைய தாக்கம் இன்னும் அதிகரிக்கும். 3 மணிக்கு தான் இப்போ விஜய் வரக்கூடும், அந்த மாநாடுக்கான அந்த பேச்சு தொடங்கக்கூடும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில பெரிய அளவிலான நேரம் இருக்கிறது. இவ்வளவு வெயிலை சமாளிக்கிறதுக்கான ஒரு மாற்று ஏற்பாடு செய்யப்படுமா? நிர்வாகிகள் யாரெல்லாம் இருக்காங்க? நிச்சயமாக காயத்ரி, அதாவது மாலை 4 மணிக்கு மேலதான் இந்த மாநாடு தொடங்க இருக்கிற நிலையில தொண்டர்கள் அதிகாலை முதலே வந்ததனால் நிழல்கள் நிழற்குடைய போதிய அளவில் கிடையாது. இங்கு திறந்த வழி மைதானம் என்றால் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. தொண்டர்கள் அங்க இருக்க தண்ணீர் பருகினாலுமே ஒரு தாகம் தீர்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. நிர்வாகிகள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடியும் போது அவர்களுக்கான நிழல் வசதி ஏற்பாடுகள் செய்ய முடியாத ஒரு நிலையும் இங்கே இருக்கின்றது. தொடர்ந்து மாநாட்டு பந்தலுக்கு உட்கார்ந்தக்கூடிய அந்த தொண்டர்கள் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதால் ஆங்காங்கே வெளியே வரக்கூடிய ஒரு நிலையும் இங்கே ஏற்பட்டுள்ளது. காயத்ரி, நன்றி சிவகுமார். இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம்.